கருத்து வந்து ஒரே நிறுவனம் வந்து நிறைய டெண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் இல்ல. கண்டிப்பா அதற்கான காரணங்கள்னால தான் எந்தெந்த நிறுவனங்கள், அதாவது அவங்க சொல்லது என்னன்னா, ஒரு சில நிறுவனங்களுக்காக ஃபேவர் பண்றதுக்காக நிறைய டெண்டர்கள் விதிமுறைகள் நடந்திருக்கு. ஒரு சில நிறுவனங்களுக்காக டெண்டர் கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய கான்ட்ராக்ட்கள் வந்து விதிமீறல் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதற்கான ஆதாரங்களையும் எங்களிடம் ஒரு சில பேர் கொடுத்திருக்காங்க. அது இன்னும் பார்க்கல, ஏன்னா சீல்டு கவர்ல கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய மொத்த குறைகளும் பாத்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ்க்கு இப்பவும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ராக்ட், அதாவது டிஎன்இபி செய்ய வேண்டிய வேலைகளையும் அந்த தனி நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்டா கொடுத்து அவங்களை வந்து வேலை செய்ய வேண்டிய நிலையில தள்ளியிருக்காங்க. சோ அந்த தனிய நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அவங்க சொல்றதெல்லாம் ஒரே நிறுவனங்கள், ஒரே நபர், ஒரு சில நபர்களை பற்றி தான். நம்மளும் அவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் தெரியும். சோ அந்த ஒரு சில நபர்கள் தலையிடால் தான் இவ்வளவு பெரிய இந்த நிறுவனம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சதுன்னு சொல்லி அவங்க எல்லாருடைய குறைகளும் சொன்னாங்க. சோ அவங்க நிறைய பேர் வந்து ஓப்பனாகவும் சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் வந்து புரோக்கராக இருந்து அவங்களே வந்து பிளே ஆஷ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து அப்ளிகேஷன்ல தலையீடுகளாகட்டும், எல்லா அப்ளிகேஷனும் ஒரு சில நபர்கள் வழியாக போய் கமிஷன் வாங்கிட்டு தான் வருது. அது இல்லாம ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டுமே வந்து கொடுக்கும் அளவிற்காக டெண்டருடைய பாலிசிஸ் எல்லாம் மாத்திருக்கணும். அதனாலதான் கடந்த வாரம் நம்ம அனைத்து டெண்டர்களையும் நிறுத்தி வச்சதற்கான காரணம் வந்து டெண்டர் பாலிசிஸை நம்ம ரீவாலிடேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருடைய கவலையும் என்னன்னா 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 2.5 லட்சம் கோடி கடனை தாண்டி இந்த நிறுவனத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். சோ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டும். அதனாலதான் வந்து இன்னைக்கு அவங்களுடைய குறைகளும் கேட்டிருந்தோம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள், தவறுகள் இருக்குதோ அதற்கான நம்ம என்ன சட்டப்பூர்வ நடவடிக்கை அது கண்டிப்பா